இப்போ வணக்கம். ஆம், அகெயின் 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 இன்னொரு மைக்கப் வீடியோ வந்து பார்க்கும். இப்படி ஆகா. ம். இது நம்ம என்ஜிஓ எட்வர்கன்பே சாய்பா எட்வர்கன்பே இதுதான் அவங்க தெரிஞ்சுக்க நினைக்கிறேன். அசாசிகேட் பேக் இப்போ நமக்கு புதுசாக ரீசிங்னு ஒன்று வருது. இந்த இடம் விட்டுங்க. இப்போ இதை போவோம், பழைய வீட்டுக்கு போவோம், பழைய வருடத்துக்கு போவோம். ஸோ இன்னைக்கு வந்து நான் வந்து சனிக்கிழமை அன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணேன். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஃப்ரைடே வரும். ஸோ ஃப்ரைடே வரும்போது பாருங்க. இதுக்கு இந்த வீடியோ நான் ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டப்போ எனக்கு வந்து கிட்டத்தட்ட 84 வியூவர்ஸ் அண்டு சப்ஸ்கிரைபர் வந்து இருக்காது. சரி, இதுக்கு வர வீடியோஸ் கண்டென்ட் வந்து இதுக்கு வருது. இது ரொம்ப சந்தோஷம். ஸோ மைண்ட் கிராஃப்ட்ஸ்க்கு வந்து இப்போ வந்து கண்டென்ட் அதிகமாக போகுது நினைக்கிறேன். ஸோ வெல்கம் டு டன் கேமிங். நாங்கள் ஹோஸ்ட் ஸ்மோக் கம்பெனி மைக்கா. நாங்கள் ஹோஸ்ட். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இன்னைக்கு சும்மா தான் பண்ண போறோம். சும்மா பேஸ் நம்ம கீம் பண்ண போறோம். சீட் நான் எங்கே கொட்டாச்சு. இது இது எப்படி ஆக்சுவலி என்ன பிரச்சனைனா வெளிய மாப்ஸ் இருக்கா நாட் ஒன்று ஒன்று நம்ம என்ன பண்ண போறோம், சண்டை போவோம். ஃபர்ஸ்ட் ஃபுட் ஆகணும். இப்போ நம்ம என்ன பண்ண போனா ஸ்கீப் தான் இந்த பக்கம் உண்டாகும். கேட்கக்கூடாது. நிலம் நம் தேவை, நிலம் நம்ம உரிமை. ஓகே, நான் எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஓட்டர்ஸ், நான் செகண்ட் ஓட்டர். ஏன்னா வந்து நான் பார்லிமெண்ட் எலெக்ஷன் நான் ஓட்டு போட்டேன். பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஓட்டு போட்டேன். ஸோ இப்போ வந்து என்னன்னா இந்த எலெக்ஷனுக்கு நான் சிஎம் எலெக்ஷன் ஓட்டு போட்டேன். இப்போதைக்கு நீங்கள் என்னென்ன எலெக்ஷன் ஓட்டு போட்டீங்கன்னு தெரியாது, எனக்கே தெரியாது. ஏன்னா நீங்கள் ரிசல்ட் வர மாதிரி தெரியும். யார் ஜெயிச்சா நான் வைக்கணும், எவனாவது அதை செஞ்சால் மட்டும் போகணும் அப்படின்னு அதே மாதிரி இருக்கும். நான் இருக்கேன். ஏன்னா கஷ்டப்படக்கூடாது. அவ்வளோதான். ஓகே, இப்போ வாடா வாங்கிக்காடா வாண்டிய மீரா போட்டுக்காடா. நம்ம ஸ்பால் பாயிண்ட் இந்த வுட்டன் பிளாக் வச்சு ஐயோ செட்டேன். வாங்க 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 வாங்க, இந்த பக்கம் வாங்க, இந்த பக்கம் வாங்க, இந்த பக்கம் வாங்க. இப்போ என்ன பண்ண போறேன்னா அவனை வெடி கேட்கணும். கமான் பேபி, கமான் பேபி, எக்ஸோ ஆன் புதுட்டு காப்பிரைச்சு வந்து இதுவும் தண்ணி இருக்காது. எல்லாம் மெதுவாக ஈஸியாக 1 by 1 அடிக்கலாம். நேற்று கைதான் பிரச்சனை. அதே மாதிரி எனக்கு இவன் இருக்கானே என்டர்மெண்ட் கண்ணை பார்க்க இது பார்த்தோன்னா மாமன் அடிப்பான். என்டர்மெண்ட்டுக்கு தண்ணி போட்டா பயம். மீன்ஸ் மைண்ட் கிராஃப்ட் வந்து முழுசாக வந்து எப்படின்னா கேம் எப்படி விளையாடணும், அப்போ வந்து கேம் பே எப்படி இருக்கணும், அம்மே எப்படி விளையாடணும் தெரிஞ்சா வந்து விளையாட. ஸோ வந்து நீங்கள் அது பண்ணுங்க இது பண்ணுங்க அப்படின்னு சொல்வீங்க, பண்ண. பட் என்ன பண்ணணும், நீங்கள் வந்து எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணணும் கமெண்ட்ஸை. ஓகே, ஏன்னா அவங்க கமெண்ட்ஸ் பார்த்தப்பமா நான் வந்து முடிவு பண்ணணும். ஏன்னா வியூஸ் போகுது, நான் வியூஸ்க்காக என்ன வேணால் பண்ணுவேன். வியூஸ் போடணும், சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறணும், கண்டென்ட் வரணும், தமிழ் கேமிங்க இதுவும் ஒன்று இருக்கணும். அதான் ஓகே சார். வந்துட்டோம் அப்போ வந்துட்டோம். ஓகே, Spider-Man, 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 Spider-Man. மீஜாமி வளர்க்காது. ஐயோ, அந்த மீஜாமி வளர்க்காது. என்ன பார்ப்போமா? வாடா வாடா. வச்சுட்டான். டியானடி வீட்டை நான் தனியாக தான் இருக்கேன், அதனால் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். இல்லாட்டி ரெக்கார்ட் பண்ண மாட்டேன். வாடா வாடா.
என்ன மெண்டே கை போட்டாவா என்ன வேணாச்சா நமக்கு என்ன கிடைக்கும் என்ன பதில் கிடைக்கும் அப்போ கேம் ஹேங் ஆகும் அது ஏன்டே கொஞ்சம் ஹேங் ஆகும் ஒரு நெட் ஆன் பண்ணி யூஸ் பண்ண ஹேங் ஆகிடும் இது நல்ல கேமிங் ஃபோன் சொல்ல முடியாது என்னவும் சொல்ல முடியாது ஆனால் என்ன போய் கூப்பிட்டு போயா என்ன போய் கூப்பிட்டு போயா என்ன போய் கூட ஸ்டாண்டு கொடுக்காம பைடேசி பையன் ஒன்றும் போக ஸ்பைடர் வந்து ஸ்விங் குதிப்பான் ஸ்விங்கை வந்து நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு 4 ஸ்விங் வந்துச்சா நமக்கு வந்து உள் கேட்கும் உள் வந்துச்சா என்ன அர்த்தம் தூங்க தானே அர்த்தம் இங்கடி 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 அங்கடியா மாட்டான் என்ன அடிக்க இப்ப அவனை தாண்டி வாங்கும் நான் ஓரமா போய் அவன் போய் சண்டை போடணும் யாரு அடிக்கிறானே எப்பதான் விடியும் டைம் இருக்கா அப்புறம் மாட் கட்டுவோம் நம்ம வந்து வில்லேஜ் பிகிரது கட்டுவோம் நிறைய கட்டுவோம் இந்த ஐயா நம்ம வந்து என்ன பண்ண போனோம்னா பெருசா அழகா நமக்கு ஏற்ற மாதிரி மாட்டப்போம் 2 ஐயான் இருக்கு நான் கோவப்படாத போறது சிங்கிள் பிளேயரா இருப்பேன் ஸோ சிங்கிள் பிளேயர்ஸ் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டப்போன்னு 1 by 1 கட்டு ரெடி பண்ணி 1 by 1 தான் கட்டணும் ரொம்ப கஷ்டம் ஏறாத கீப்பில் ஏறாத இப்போ நெக்ஸ்ட் இது வந்து ஜஸ்ட் நைட் அவுட் மட்டும் பண்ணப்பேன் சரி எபிசோட் பேரு நைட் அவுட் நைட் அவுட் வந்து உங்களுக்கான என்ஜாய் பண்ணிட்டு பேசிட்டு ஜாலியாக நம்ம வந்து என்னன்னா மைன்கிராஃப்ட்ல வந்து நிறைய தமிழ் கம்யூனிட்டிஸ் இருக்கு நிறைய பேர் மினி சாமி குட்டி சாமி ஐயோ ஓட்டனா அடிப்பானே குடுகுன்னு வாய் அவன் ஒன்று இப்போ என்னன்னா கொஞ்ச நேரம் போட்டால் மட்டும் போகும் ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் வந்து நெருப்பை பட்டுக்கிட்டேவாங்க அதை காட்டேன் அதுக்கு முன்னாடி நான் வந்து எனக்கு டார்ச் வச்சா வந்து என்ன பண்ணும் ஏன் ஸ்பான் ஆக சூரியன் நீங்க வந்துட்டு சூரியன் அதுக்கு நான் வந்து ஒடியன்ஸ் ப்ரொமோட் பண்ண நினைக்காங்க எனக்கு உள்வன் சிபி சொன்னேன் உள்வேண்டா ஐயா ஜாரி கட்டி விட்டார்கள் மயந்து விட்டார்கள் மக்களே ஸோ இந்த உலகம் வந்து எவ்வளோ தாங்குது பாப்போம் மிச்ச கண்டென்ட் போகிறேன் அந்த வீடியோ பாருங்க ஏன்னா நம்ம ஒரு கண்டென்ட் போட்டு மைன்கிராஃப்டே வந்து டைம் பாஸ் பண்ண முடியாது எனக்கு தெரியும் மைன்கிராஃப்ட் 2 ஆரஞ்சு இங்கே சார் ரீஸ்பாண்ட் ஆயிடுச்சுதா கோயில் இருக்குது தெரியும் ஆப் டு ஓப் சாட் ஓகே நமக்கு தான் சின்ன பேஸ் இது இப்போக்கு நமக்கு தான் பேஸ் மேலே டோர் இருக்காத இது மேலே அழகாக நிற்கும் கொஞ்சம் இப்போக்கி தான் நமக்கு பேஸ் இப்போ நமக்கு ஆடு ஸ்பான் ஆகணும் ஆடு ஸ்பான் ஆனால் தான் நமக்கு வந்து உள் கிடைக்கும் உள்ளும் ஃபுட்டும் கிடைக்கும் ஃபுட்டு கிடைச்சாதான் நமக்கு பெட்டு கிடைச்சாதான் நம்ம தூங்கினாதான் நைட் ஸ்கிப் பண்ணணும் நைட் ஸ்கிப் பண்ணாதான் மார்க்ஸ் கிட்ட வாங்க மாட்டான் மார்க்ஸ் கிட்ட அதிகமாக பண்ணாதான்
நம்ம சாப்பிட மாட்டோம். இதே நான் ஆங்கோதை ஸ்டார்ட் பண்ணேன்னா நெட்டுக்கு நான் செட்டு இருப்பேன். நெட்டுக்கு 2 வாட்டி செட்டேன் பார்த்தீங்களா? இதே மாதிரி 2 வாட்டி மேலே செட்டு இருப்பேன். 2-3 வேர்ட் நான் எக்ஸ்ட்ரா கிரியேட் பண்ண வேண்டிய இருக்கும். வேறு டேட் பண்ணிட்டு ஹார்ட் கோட் வேலைக்கு நான் டகிரிக்கு தான் விட்டேன். ஸ்பீட் ரன் பண்ணதுக்கும் டகிரியாக தான் விட்டேன். ஸோ உங்களுக்கே தெரியும் என்ன பண்ணுவேன்னு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்ஸ் காய்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ண ஒவ்வொரு இதுவும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்ஸும் எனக்கு 5 XP வந்துட்டேன் பார்த்தீங்களா? 5க்கு வந்துட்டேன். விடுங்க. கேக்டஸ் இருக்கு. கேக்டஸ் வச்சு என்ன ட்ரை பண்ணலாம். சாப்பிட முடியாது. கேக்டஸ் ஒரு பக்கம் க்ரோ பண்ணேப்பமா. இந்த பக்கம் க்ரோ பண்ணு. இங்கே ஒன்று க்ரோ பண்ணு. கவு எல்லாம் கவு எங்கதான் எனக்கு இது. ஓகே. ஸ்டிக் இருக்கா? 2 ஸ்டிக் இருக்கு. இருக்கு. இப்போ என்ன பண்ணணும்னா சொல்றது பண்ணோம். செஸ் வேற எனக்கு. இப்போ நான் செஸ் வச்சுட்டேன்னா இப்போ நான் செஸ் எங்கே பண்ணலாம்? எங்கேயா இருக்கா? எங்கே இருக்கும்? ஓகே. செஸ் ஓப்பன் பண்ணா நமக்கு சாண்ட் இருக்கு. 24 சாண்ட்ஸ் இருக்கு. அப்போ வந்து லாட்டன் ஃபெஸ் இருக்கட்டும். அப்போ வந்து டோர் இருக்கட்டும். பெட்டா பர்சன். ஸோ அதாவது உட்ஸு சாண்டு உட்டு இருக்கட்டும், பொட்டேட்டோஸ் இருக்கட்டும். உட்டு இருக்குதா? இப்போ நீங்கள் உட்டு வச்சுப்போம். இந்த உட்டு எடுத்துப்போம். இந்த உட்டு எடுத்து சிக்கா மாட்டிப்போம். ஏன் மிஸ்ஸாக போயிடுச்சு? 12 நிமிஷம். ஸ்டிக்கு வச்சு ஸ்டிக்கு இது இருக்கட்டும். இப்போ என்ன பண்ண போனா ஒரு ஹோ பண்ண போகிறோம். ஹோ வந்து அதுக்கப்புறம் வந்து இது என்ன வாட்டர்மேனா? மெலோன் சீட்ஸ். ஓகே, மெலோன் சீட்ஸு நம்மக்கிட்ட மெலோன் சீட்ஸ் இருக்குது. அதே மாதிரி பொட்டேட்டோஸ் இருக்குது. அதே மாதிரி நமக்கு இடம் வேணும். செவல் வேணும். பிக்ஸாக் இருக்குது நமக்கு ஒரு பிரச்சனை இல்லை. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இங்கே நம்ம செடி வளர்க்க போகிறோம். செடியில் மெலன்ஸ் இருக்கட்டும். மெலன்ஸ் அண்ட் பொட்டேட்டோ. ஓகே, ஸோ 2 மெலன்ஸ் அண்ட் குட். இடம் வந்துச்சா இல்லை நமக்கு? ஏன் நம்ம இடம் ஓப்பன் காட்டியிருக்கு? இடம் வேணும். ஓகே, இங்கே வந்தால் நமக்கு இது பேக் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இங்கே இருக்கிற டார்ச் சவுண்ட் ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகே, அதே மாதிரி கவு தவிர்த்து சீப் ஏதாவது இருக்கா பார்க்கணும். சரி, இப்போக்கி நம்ம டெம்பரரியாக இங்கே வந்து என்ன பண்ண போனால் மைனிங் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இங்கே இந்த இடம். ஓகே, ஏன்னு உங்களுக்கு தெரியும். ஓகேவா? இப்போ வந்து நம்ம மைனிங் தேவையான பொருட்கள் கஷ்டம். ஃபிட் இருக்குது, மஷ்ரூம்ஸ் இருக்குது, ஸ்டிங் இருக்குது. இதெல்லாம் இங்கே இருக்கட்டும். அதே மாதிரி ராட்டன் ஃபிஷ்ங்கிறது மாடு நட்டை வைப்போம். ஓகே, உங்களுக்கு நான் டாஸ்க் கொடுக்குறேன். கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா எத்தனை மாடு நட்டை வைக்க போகிறான்னு நீங்கள் கவுண்ட் பண்ணணும். 3 டாக்டர். 1, 2, இது 3வது, அப்போ வந்து 4வது, இது வந்து 5வது, இது 6, அப்போ வந்து இது நான் 7 மாதிரி நட்டுச்சு. இப்போ மைனிங் போகிறேன். பார்ப்போமா? நம்ம என்ன பண்ண போனால் ஸ்டேட் டீப் மைனிங் பண்ண போகுது. சுத்தம் வேஸ்ட்டும் சொல்ல மாட்டேன். போன டீம் வரைக்கும் நமக்கு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. கொஞ்சம் கஷ்டம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வச்சு பண்ணிட்டுருக்கோம். நமக்கு இது கிடைக்கும். மைனிங் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். போனோமா வந்தமா இருக்கும். அவ்வளோவா நமக்கு வந்து இது ஆகாது. அதே மாதிரி நம்ம வந்து மாப் மைனிங் பண்ணணும். நமக்கு ரிசோர்ஸ் தேவை.
இப்போ என்ன பண்ண போனா நான் வந்து அயன் தேடி போப்பேன். நமக்கு உட்டு பிரச்சனை கிடையாது. அயன் அயன் வச்சு நம்ம காப்பர் பண்ணலாம். இது காப்பர் பண்ணலாம். காப்பர் இருந்துச்சா நாம வந்து இது பண்ணலாம். இப்போ இங்க டாச்சு காப்பர் இருந்துச்சா நம்ம மாஃப் ஃபார்ம் பண்ணலாம். மாஃப் ஃபார்மிங் பண்ணலாம் சொன்னா நமக்கு வந்து முக்காசி ரிசோர்ஸ் வரும். ஓகேவா? அப்போ வந்து நம்ம லாவா தேடி நம்ம போவோம். லாவா தேடி போனால் நம்ம என்ன கிடைக்கும்? ஆப்ஷன் கிடைக்கும். அதே மாதிரி வந்து ஸ்டோன் ஜென்ரேட்டிவ் செய்யலாம். அயன் காய்ச்சா நமக்கு பக்கெட் இருக்கும். பக்கெட் காய்ச்சா நம்ம தண்ணி வச்சுக்கலாம். தண்ணி வச்சுதான் நம்ம வந்து ஃபார்மிங் பண்ணலாம். குட், நல்ல ஐடியாவில். இந்த கிராவல் ஸ்டோன் நான் ஏன் எடுத்துக்கிறேன்னா எனக்கு வந்து டெக்கரேட்டிங் ஐட்டம் தேவை. ஓகேவா? என்ன மோஸ்ட்டாக டெப் மைனிங் பண்ணேன்னா ஸ்டெப் மைனிங் பண்ணச்சு. இது வந்து என்ன ஸ்டெப் மைனிங், ஸ்டெப் பை ஸ்டெப் இருக்குது. அதெல்லாம் ஸ்டெப் மைனிங் பண்ணலாம். மைனிங் நம்ம அடுத்த பாட்டு கண்டினியூ பண்ணுவோம். அடுத்த பாட்டு பேர் மைனிங். ஓகே, இந்த பாட்டு பேர் வந்து நைட் அவுட். நைட் அவுட். ஸோ வந்து நான் எங்கே கம்பெனி ரீட் பண்ணேன்னா உங்களுக்கு தெரியும். லாஸ்ட்டு வந்து என்கிரிட் போவேன். என்கிரிட்ஸ் வந்து முழுக்க நான் வந்து சாட்ஜிபிடி தான் போவேன். ஏன் சொல்லுங்க, ஏன் தெரியுமா? ஏன்னா சாட்ஜிபிடி வந்து நமக்கு வந்து ஈஸியாக வந்து ஜெனரேட் பண்ணி கொடுத்து நான் வந்து நான் போய் மேன் ஃபைட்டாக எடிட் பண்ண தேவை. ஓகேவா? எனக்கு எப்படின்னா வீடியோ கண்டென்ட் பண்ண சரி அதனால் வந்து நான் கொஞ்சம் விஷயத்தை பிஸியாக இருப்பேன். ஸோ அதனால் வந்து வீடியோஸ் வந்து எடிட் பண்ண முடியாது. ஸோ வந்து வீடியோ எடிட் பண்ணதுக்கு லேட் ஆகும். அதே மாதிரி வந்து எனக்கு வந்து அதே மாதிரி முக்காசி என்னன்னா நான் வந்து பில்ட் பண்ண வைக்கமே வந்து நான் வந்து ரேண்டம் மைன்கிராஃப்ட் தம்ப்நெயில் வைக்க போகிறேன். நம்ம பில்ட் பண்ணும்போது மட்டும்தான் நம்ம வந்து தம்ப்நெயில் மாற்றோம். மீன்ஸ் தம்ப்நெயில் வந்து எடிட் பண்ணி வைப்பேன். அதுக்கு நமக்கு வந்து நாம தான் சாட்ஜிபிடி எடிட் பண்ணி கொடுக்குற தம்ப்நெயில் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதாவது வந்து நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ இந்த இடத்த வந்து நான் முடிச்சுக்கேன். டே 1 வந்துட்டோம். பொசிஷன் பார்த்தீங்கன்னா கோஆர்டினேட்ஸ் இருக்குது. சீடு வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு வீடியோ கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். ஏன்னா என்ன சொல்லுங்க, நான் எல்லா வீடியோஸ்க்கும் வந்து நான் வந்து கமெண்ட் பண்ணி இதுக்கும் நான் இது டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன் சீடை பாருங்கள். சப்போஸ் நீங்கள் மைன்கிராஃப்ட் பிளேயர்ஸ் வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக நீங்கள் விளையாடுங்க, ஓகே விளையாண்டிங்கன்னா வந்து இந்த சீடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ஐயன் உங்களுக்கும் அந்த ஐயன் அவங்களுக்கும் இருக்கும். ஸோ நீங்கள் பிச்சு போட்டு நீங்கள் வந்து இது பண்ணலாம். பார்த்தீங்களா, மாடு முட்டுடு. இதே மாதிரி வந்து புது வருஷன் தான் 21 வருஷன். ஸோ 21 வருஷன் வந்து நமக்கு வந்து புது மாட்ஸ் மீன்ஸ் மாடும் வந்து அதிகமாக மீன்ஸ் கவுஸ் வேரியன்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஹென்ஸ்கே வேரியன்ஸ் இருக்குது. சீப் வேரியன்ஸ் வேரியன்ஸ் இருக்குது. அம்மா வந்து வில்லேஜஸ் வேரியன்ஸ் அதெல்லாம் நாமளாக இருக்குது. இப்போ வந்து 26% இருக்குது. இது வந்து பழைய வருஷம் தான். ஸோ வந்து நான் இன்னும் லாகிங் பண்ணல. ஸோ நம்ம வந்து இதை வந்து இந்த வீடியோ வந்து நம்ம இங்கே முடிச்சுப்போம். ஸோ வந்து நான் டீம் உள்ளே போயிட்டு போகிறதுக்கு முன்னாடி ஸ்டிக்கு இருக்கா? ஓகே, ஸ்டிக்கு நான் வந்து என்ன பண்ணேன், ஸ்டோனுக்கு அப்டேட் ஆகிக்கேன். க்ளோஸ். ஸ்டோனுக்கு அப்டேட் பண்ணி போமா. போகிறதுக்கு முன்னாடி ஸ்டோன் ஸ்வாட் ஒன்று ஸ்வாடுக்கு கைட்டாக போச்சேன். ஸ்டிக்கு வேணும். ஸ்டிக்கு 86 ஓ ஓகே குட். யாராவது வந்து சுகர்கேன் இருக்காதா? ஓகே, சுகர்கேன் ஃபார்மிங்கே பண்ணுவோம். பிக்ஆக்ஸ் ஒன்று, சபல் ஒன்று, ஹேக்ஸ் ஒன்று, ஈட்டி ஒன்று, அதே மாதிரி ஸ்டோன்னு ஒன்று. ஸோ என்ன பண்ண போனால் இதை தூக்கிட்டு நான் இதை எப்படி அக்கா. ஸோ இது மூலியமா வந்து என்னன்னா நாம ஹெல்ப் பண்ணலாம். எஸ். ஸோ வந்து சன்செட் பார்த்துப்போம், அழகான சன்செட். ஸோ இந்த சன்செட்டோட நான் வந்து இந்த வீடியோவை முடிக்கிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோ வந்து சந்திக்கிறேன். மீன்ஸ் இன்னொரு வீடியோ வந்து அடுத்த மாதம் உங்களுக்கு வரும். இதுக்கு முன்னே வந்து 2 வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும். நீனோ யூனி கிராஸ்வோட வீடியோஸ், ஃப்ரீ ஃபயர் வீடியோஸ், அதுக்கப்புறமா வந்து மைன்கிராஃப்ட் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும். பார்த்து உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வரும்.
இன்ட்ரெஸ்ட் வர வர நீங்கள் வந்து எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே இருங்க, உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டே இருங்க. லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்கள் வந்து வீடியோ வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இங்கே பாங்கப்பா ஒருத்தர் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் கண்டக்ட் போகாது, நம்ம வந்து மோட்டிவேட் பண்ணி நம்ம தான் என்ன இருக்கணும். நம்ம தமிழ் கேமிங் வந்து மைண்ட் கிராஃப்ட் வந்து இது ரிசர்வ் கிராஃப்ட் இருக்காங்க, அம்மா வந்து பால்ஸ் கோர்ஸ் இருக்காது, அம்மா வந்து சிபி கோர்ஸ் இருக்காங்க, அம்மா வந்து எக்ஸ்பேண்டர்ஸ் இருப்பாங்க, எக்ஸ்பேண்டபிள்ஸ், அம்மா வந்து கேம் போகிற சேனல் அது இருக்குது, அம்மா பாண்டா கிராஃப்ட் இருக்காங்க. அதே மாதிரி வந்து எக்கச்சக்கமான மைண்ட் கிராஃப்ட் பேர்ஸ் இருக்காங்க. தமிழ் கம்யூனிட்டி நாங்கள் இருக்கோம். ஸோ இதே மாதிரி வந்து நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கணும். உங்கள் சப்போர்ட் மூலியமாக நான் வந்து நீங்கள் எஞ்சி வருவேன். இது என்ன உங்களுக்கு பாய் பாய் டாட்டா பாய் பாய். ஸோ இது பாய்.